எதிர்கட்சியினர் ஒன்றாக மீண்டும் கூட்டு சேர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆங்காங்கே ரகசிய சந்திப்புகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இது அரசாங்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக அமையுமா? உண்மையிலே இன்றைக்கு எதிர்க்கட்சிக்கு தேவை நாட்டில் மக்கள் நிம்மதியாக இருக்கக்கூடாது, நாட்டிலே பல வரிசைகள் ஏற்பட வேண்டும், மீண்டும் பொருளாதார சிக்கல் வர வேண்டும். கண்டி எஸ்எல்ஐ பெரேராவுக்கு இந்த 300 பேரும் ஒரு பயங்கரவாத தாக்குதலை நடத்த திட்டம் இருக்கின்றது. நடந்த பின்னர் என்னை கேட்க வேண்டாம் என்று உதயகமன் பிள்ளை குறிப்பிடுகின்றார். என்ன கதை இது? ஒரு அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக அப்பாவிகளை பலி கொடுத்த ஒரு துயர சம்பவம். எனவே இவ்வாறான நீங்கள் பெயர் குறிப்பிட்ட இவ்வாறான இனவாதிகள் மூலமாகத்தான் உண்மையிலே இவ்வாறான சதித்திட்டங்கள் தீட்டப்படுகின்ற ஒரு சந்தேகமும் இருக்கிறது. மனோ கணேசன் தலைமையிலான தமிழ் கூட்டணியினர் அவர்களுடைய பேச்சுவார்த்தைக்கு பிறகுதான் இந்திய துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த OCI திட்டத்தை நாங்கள் அமுல்படுத்த தயாராகின்றோம், இத முழு கிரெடிட்ஸையும் தமிழ் கூட்டணி எடுத்துக்கொண்டிருப்பது எங்களுக்கு அவதானி கூடுதலாக இருக்கிறது. யார் குத்தினால என்ன, அரிசி வந்தால் சரி. துர்கா லட்சுமி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலமாக சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாளில் தீர்வு. லங்காஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம். இன்றும் ஒரு சிறப்பு நேருக்கு நேர்காணல் நிகழ்ச்சியுடன் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்று எம்மோடு இந்த நேர்காணல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றார் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சின் பிரதி அமைச்சர் திரு சுந்தரலிங்கம் பிரதீப் அவர்கள். வணக்கம். வணக்கம் டில்சான், எப்படி இருக்கீங்க? நல்ல சுகமா இருக்கோம். இப்போ நம்ம வாக்காளர் மக்கள் NPP அரசாங்கத்துக்கு வாக்களித்த பல வாக்குறுதிகளை நம்பி ஆட்சி அதிகாரத்தை வழங்கிய மக்கள் மத்தியிலே நிறைய கேள்விகள் இருக்கின்றது. அந்த கேள்விகளோடு தான் இன்று நான் உங்களை சந்திக்க வந்திருக்கின்றேன். முதலாவது நாங்கள் ஆரம்பிப்போம். சித்திரை புத்தாண்டு தினத்தில் இடம்பெற்ற ஒரு சம்பவம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சித்திரை புத்தாண்டை கொண்டாடுவதற்காக டித்வா புயலினால் பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்திற்கு கட்டி கொடுக்கப்பட்ட வீட்டில் சென்று சித்திரை புத்தாண்டை கொண்டாடினார். அதன் போது அங்கிருந்த கிராம மக்கள் மத்தியில் அவர் சென்று பேசும்போது அரசாங்கத்தால் இந்த பேரிடரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்ட நிதி உதவி, அந்த பணம் கிடைத்ததா, இந்த தொகை கிடைத்ததா என்றெல்லாம் கேட்டார். இப்போ இந்த விஷயம் சமூக வலைத்தளங்களில் வேறு விதமாக பேசப்பட்டது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு ஒரு சிங்கிள் இடத்துக்கு சென்று அந்த மக்களோடு சித்திரை புத்தாண்டை கொண்டாட தெரிந்த ஜனாதிபதி அவர்கள் மலையக மக்கள், மலையக தமிழர்களை மறந்து விட்டாரா? டித்வா புயலால் பாதிக்கப்பட்ட மலையக மக்களை மறந்து விட்டாரா? இன்னமும் இந்த நிதியுதவி எல்லாம் கிடைக்காத பல குடும்பங்கள், வீடுகள் கட்டி கொடுக்கப்படாத பல இடங்கள் இன்னமும் மலையகத்தில் இருக்கின்றது. அவர்களை ஜனாதிபதி மறந்து விட்டாரா என்ற ஒரு கேள்வி சமூக வலைத்தளங்களில் பல இடங்களில் காணக்கூடுதாகிறது. இதற்கு உங்களுடைய பதில்? உண்மையிலே உங்களுக்கு தெரியும், தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்தவுடன் நாங்கள் இந்த நாட்டிலே சகல இன மதங்களுக்கும் சகல இந்த இனங்களுக்கும் பாகுபாடு இன்றி பாராபட்சமின்றி அனைத்து மக்களுக்கும் நாங்கள் சேவையில் செய்து வருகிறோம். அந்த அடிப்படையிலே மலையக எமது தமிழ் உறவுகளுக்காக பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை இந்த அரசாங்கம் மேற்கொண்டு வருகிறது. உங்களுக்கு தெரியும், சம்பள உயர்வில் இருந்து இன்னும் பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டிருந்தோம். அதாவது 2017ஆம் ஆண்டு அன்னத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் சுற்றறிக்கை மூலமாக பாதிக்கப்பட்ட மலையக மக்களுக்கு அதிகபட்சமாக 10,000 ரூபாய் தான் வழங்க முடியும் என்று இருந்தது. ஆனால் தற்பொழுது அதையும் நாங்கள் மாற்றி இந்த டித்வால் பாதிக்கப்பட்ட 50 லட்சம் ரூபாயும் மலையக மக்களுக்கு கிடைப்பதை நாங்கள் உறுதி செய்திருக்கிறோம். எனவே உண்மையிலே நாங்கள் மாற்றியிருப்பது அரசியலை மாத்திரமல்ல, அரசியல் கலாச்சாரத்தை மாற்றியிருக்கிறோம். எனவே சித்திரை புத்தாண்டு அன்று எல்லோரும் தங்களது குடும்பத்தோடு வெளிநாடுகளில் சென்று தனது குடும்பத்தோடு கொண்டாடுவார்கள். ஆனால் எமது ஜனாதிபதி முழு நாட்டையும் குடும்பமாக பார்த்திருக்கிறார். முழு நாடும் அவர் குடும்பம். அந்த நாட்டில் இருக்கிற தமிழர்களாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், சிங்களமாக இருக்கலாம், எல்லாம் அவருடைய குடும்பமாக பார்க்கிறார். எனவே இவ்வாறான ஒரு நன்னாளிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சென்று ஆறுதல் கூறியது நினைக்கிற உலக வரலாற்றிலேயே இலங்கையில் தான் இவ்வாறான நிகழ்வுகள், ஒரு புதிய கலாச்சாரத்தை எங்களுடைய ஜனாதிபதி மேற்கொண்டு வருகிறார். எனவே ஒரு சில அரசியல் வங்குரோந்து நிலை அடைந்தவர்கள் இதை தாங்க முடியாமல் வெவ்வேறான கதைகளை உருவாக்குகிறார்கள். எனவே இலங்கையில் உள்ள நமது நாட்டு மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். தேசிய மக்கள் சக்தி செல்லுகின்ற பயணம் சரியானது. ஜனாதிபதி முன்னெடுக்கின்ற
நடவடிக்கைகள் சரியானது என்று இன்றும் மேலும் மேலும் மக்களுக்கு இந்த அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை அதிகரித்து கொண்டு போவதுதான் உண்மையிலே கீழ்மட்டத்தில் சென்று பார்க்கின்ற பொழுது மக்களினுடைய மனநிலையாக இருக்கிறது. இப்பொழுது மலையகத்தில் இருக்கின்ற இந்த டித்வா புயலால் பாதிக்கப்பட்ட தம் வீடுகளை இழந்த முகாம்களில் தங்கியிருந்த மக்களுடைய தற்போதைய நிலவரம் என்ன? உண்மையிலே உங்களுக்கு தெரியும், இந்த டித்வா புயலினால் அதிகமான மலையக மக்கள் பாதிப்படைந்திருந்தார்கள். அந்த பாதிக்கப்பட்ட மக்களே, அதாவது தற்காலிக தங்குமிடங்களிலே தங்க வைக்கப்பட்ட மக்கள், பெரும்பான்மையான மக்கள் மீண்டும் அதாவது தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிலையத்தின் அறிக்கையின் பிரகாரம் அவர்களுடைய இருப்பிடத்துக்கே சென்றிருக்கிறார்கள். இன்னும் குறைந்த அளவிலான மக்கள் கூடாரத்தில் இருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு, சில கூடாரத்தில் இருந்தவர்களுக்கு வாடகை வீடு மூலமாக, வாடகை வீடுகளுக்கு அரசாங்கம் மாதம் 25,000 ரூபாய் வாடகை பணத்தை கொடுக்கிறது. வாடகை வீட்டிலே தங்கியிருக்கிறார்கள். இன்னும் சில கூடாரத்தில் இருக்கிறார்கள். மிக விரைவில் அந்த மக்களுக்கும் உரிய காணிகளை பெற்றுக் கொடுத்து தனி வீடு அமைப்பதற்கான ஏற்பாடு துரித கதியிலே தற்பொழுது நடைபெற்று வருகின்றது. தற்பொழுது நாங்கள் நிலங்களை, அதாவது காணியை தெரிவு செய்வதற்கான செயல்பாட்டில் நாங்கள் தற்போது ஈடுபட்டிருக்கிறோம். பிரதி அமைச்சர்களிடம் நான் இன்னும் ஒரு கேள்வி கேட்க வேண்டும். என்னென்றால், இப்போ இன்னும் ஒரு சில இடங்களுக்கு அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட நிதி உதவியோ அல்லது இவர்களால் வழங்கப்படுவதாக சொல்லப்படுகின்ற வீடுகளோ காணிகளோ இன்னமும் கிடைக்காத பல பகுதிகள் இருக்கின்றது. இவர்களுக்கு இன்னும் கிடைக்காமல் இருப்பதற்கு காரணம் என்ன? எந்த விடயம் தாமதமாகிக் கொண்டிருக்கின்றது? உண்மையிலே டில்ஷான், நாங்கள் ஒரு விடயத்தை நாங்கள் கவனத்தில் எடுக்கப்பட வேண்டும். மலையக பகுதிகளிலே இருக்கின்ற நிலங்கள், அதாவது அந்த நிலங்களை தெரிவு செய்கின்ற பொழுது நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிலையத்தின் அறிக்கையின் பிரகாரம் மக்களை பாதுகாப்பான இடத்திலே தான் நாங்கள் குடியேற்றப்பட வேண்டும். நாங்கள் மக்களை விரைவாக குடியேற்ற என்பதற்காக எங்கேயோ ஒரு மலை அடிவாரத்திலோ அல்லது மீண்டும் மண் சரிவோ அல்லது வெள்ளப்பெருக்கோ ஏற்படுகின்ற இடங்களிலே மக்களை அவசரமாக குடியமர்த்தி விட முடியாது. எல்லாத்தையும் விட மக்களுடைய உயிர் எங்களுக்கு முக்கியம். அதனால்தான் இந்த நிலைமை நாடு முழுவதும் ஏற்பட்டதனால் சிறிய இந்த தேசிய கட்டிட நிலை ஆராய்ச்சி நிலையத்தினுடைய அறிக்கைகளை பெற்றுக்கொள்வதில் சிறு தாமதங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அடுத்ததாக மலையக பகுதியில் அதிகமான காணிகள் இந்த மண் சரிவால் பாதிக்கப்படக்கூடிய இடங்களாகத்தான் தற்பொழுது தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிலைய அறிக்கையில் இருக்கிறது. எனவே நாங்கள் சரியான இடத்தை தெரிவு செய்ய வேண்டும். அந்த சரியான இடத்தை தெரிவு செய்தும் மக்களுக்கு வீடுகள் கட்டுவதற்கு உகந்த இடமாக இருக்க வேண்டும். எங்கேயோ ஒரு தூர பிரதேசத்தில், காட்டு பிரதேசத்தில், நீரும் பாதையும் இல்லாத பிரதேசத்திலே நாங்கள் மக்களை குடியேற்ற முடியாது. எனவே இதெல்லாம் கருத்தில் கொண்டு ஒரு சிறந்த இடத்தை தெரிவு செய்வதிலே சில காலதாமதம் ஏற்பட்டிருக்கிறது. எனவே மிக விரைவிலே அந்த மக்கள், டித்வால் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் இலங்கை அரசாங்கத்தினுடைய நிதியின் மூலமாக அவர்களுக்கு வீடுகளை கட்டி கொடுக்க நாங்கள் தற்போது செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இலங்கையில் ஏனைய பகுதியிலும் அதே அவ்வாறு தாமதங்கள் ஏற்படுகின்றன. ஒரு சிலர் கூறுகிறார்கள் மலையக பகுதிகளுக்கு மாத்திரம்தான் தாமதம் இல்லை, இன்னும் சில பகுதிகளில் வேலை நடந்து கொண்டிருக்கிறது, வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த முறையிலே சில சிக்கல்களை இனங்கொண்டு அதையும் தீர்த்து கொண்டு தான் நாங்கள் முன்னோக்கி செல்கின்றோம். அடுத்த விடயம் தான் இந்திய வீடமைப்பு திட்டம். இது சம்பந்தமாக தான் நீண்ட காலமாகவே மலையக மக்கள் சார்ந்து பேசும் போது பிரதானமாக பேசப்படுகின்ற விடயம் இந்திய வீடமைப்பு திட்டம், காணி பிரச்சனை, காணி உரிமை, வீட்டுரிமை தான் பேசப்படும். இப்பொழுது என்ன புதிய அப்டேட்டாக இருக்கின்றது இந்த இந்திய வீட்டு திட்டம் சம்பந்தமாக? உண்மையிலே அண்மையிலே இந்திய நாட்டு துணை ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் இலங்கைக்கு வருகை தந்து எங்களது மலையக பகுதிகளுக்கும் விஜயம் செய்திருந்தார். உண்மையிலே அது மலையக மக்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய கௌரவமாக நாங்கள் அதை கருதுகிறோம். ஏனென்றால் எமது உறவுகளை நேரடியிலே சென்று அவர் அந்த தமிழ் மொழியிலே கதைத்தது அந்த மக்களுக்கு மிகப்பெரிய உணர்வு அலையை ஏற்படுத்தியது. எனவே அந்த நிகழ்வை நான் வரவேற்க சென்று இறுதியாக அவரை பயணம் அனுப்பும் வழி வரை நாங்கள் சென்று அந்த நிகழ்விலே ஈடுபட்டிருந்தோம். எனவே இந்திய அரசாங்கம் வழங்கிய 10,000 வீட்டு திட்டத்திலே 3ஆம் கட்ட பணி 4,000 வீட்டு திட்டம் நிறைவு பெற்றிருக்கிறது. அது வெற்றிகரம் நிறைவு செய்து வைத்திருக்கிறார். எனவே இன்னும் மிகுதி வீடுகளை நாங்கள் தற்பொழுது ஏற்கனவே, அதாவது இந்த டித்வாவுக்கு முன்பதாகவே அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் இருந்திருந்தார்கள். எனவே அவர்களுக்கான வீடுகளை கட்டும் பணிகளை நாங்கள் தற்பொழுது ஈடுபட்டிருக்கிறோம். எனவே மிகுதியான வீட்டு திட்டத்தையும் நாங்கள் மிக விரைவாக கட்டுவதற்கான, அதாவது டித்வால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் வீடுகளை கட்டும் அதே வேளையிலே மலையக பகுதியில் இருக்கின்ற எமது உறவுகளுக்கும் இந்திய அரசாங்கம் வழங்கிய வீடுகளை கட்டுவதற்கும் அந்த பணிகளும் நடைபெற்று வருகிறது. பிரதி அமைச்சர் அவர்களுக்கு கூறக்கூடியதாக இருக்குமா, எண்ணிக்கை அடிப்படையில் இன்னும் எத்தனை வீடுகள் இந்திய வீடமைப்பு திட்டத்தின் கீழே கட்டப்பட போகின்றது, கட்டப்பட்டு கொண்டு இருக்கின்றது என்று ஏதாவது தகவல்களை தர முடியுமா? உண்மையிலே
தரவுகள் அடிப்படையிலே கூறுவதென்றால் ஒரு விடயத்தை நாங்கள் கூற வேண்டும். அண்மையிலே இந்திய நாட்டு துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் இலங்கைக்கு வருகை தந்திருந்தார். அவர் இலங்கைக்கு வருகை தந்து பல்வேறுபட்ட ராஜதந்திர சந்திப்புகளை மேற்கொண்டு 2ஆம் நாள் எமது மலையக பிரதேசத்துக்கு நுவரெலியா மாவட்டத்துக்கு விஜயம் செய்து அங்குள்ள எமது மலையக மக்களை சந்தித்து உணர்வுபூர்வமாக தமிழ் மொழியிலே பேசியது உண்மையிலே எங்களுக்கெல்லாம் கௌரவப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் மக்களுக்கு ஒரு எழுச்சியும் நெகிழ்ச்சியும் ஏற்பட்ட நிகழ்வாகவும் அது அமைந்தது. எனவே அவரை வரவேற்றதிலிருந்து அவரை வழியனுப்பும் வரை நாங்கள் அவரோடு முழுமையாக இருந்திருந்தோம். எனவே ஒரு சந்தோஷமான நிகழ்வாக அது அமைந்திருந்தது. எனவே கடந்த அதாவது 2017ஆம் ஆண்டுக்கு முன்பதாக இந்திய அரசாங்கம் 4000 வீடுகளை மலையக மக்களுக்காக வழங்கியிருந்தது. அதிலே 3ஆம் கட்டம் அந்த 4000 வீடுகளை நிறைவு செய்கின்ற அந்த நிகழ்விலையும் ஜனாதிபதி அவர்கள் உப ஜனாதிபதி அவர்கள் கலந்து கொண்டிருந்தார். அது மட்டுமல்லாது 2017ஆம் ஆண்டு இந்திய அரசாங்கம் 10,000 வீட்டு திட்டத்தை மலையக மக்களுக்காக அறிவித்திருந்தார்கள். அந்த 10,000 வீட்டு திட்டத்திலே கடந்த அரசாங்கத்தில் 1300 வீடுகளை மாத்திரம்தான் கடந்த அரசாங்கத்திலே ஆட்சியாளர் கட்டியிருந்தார்கள். அதிலே வெறும் 25 வீடுகள் தான் மக்கள் பாவனைக்காக வழங்கப்பட்டிருந்தது. எனவே மிகுதி வீடுகள் எல்லாம் அரைக்குறையாக இருந்த நிலையில எங்களுடைய அரசாங்கம் வந்த பின்பு அந்த வீடுகளை முழுமை பெற செய்வதற்காக நாங்கள் வரவு செலவு திட்டத்தில் நிதியை ஒதுக்கி தற்பொழுது அந்த வீடுகளையும் கட்டி நிறைவு செய்து மக்களுக்கு கையளிக்கின்ற பணிகளில் நாங்கள் ஈடுபட்டு கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்லாது கடந்த 2025ஆம் ஆண்டு 2026 வீடுகளை பயனாளர்களை தெரிவு செய்து ஜனாதிபதி அவர்கள் பண்டாரவளி நகரிலே அவர்களுக்கான பயனாளர் தெரிவு கடிதத்தை கையெழுத்திருந்தார். எனவே அந்த வீடுகளும் கட்டும் பணியிலே தற்பொழுது நடைபெற்று கொண்டு வருகிறது. எனவே மிகுதியாக உள்ள வீடுகளையும் எதிர்வரும் காலங்களிலே தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிலையத்தினுடைய அறிக்கையின் பிரகாரம் சரியான முறையில் காணிகளை தெரிவு செய்து அந்த மக்களுக்கு வீடுகளை கட்டும் பணியிலே நாங்கள் ஈடுபடுவோம் என்று கூறிக்கொள்வதோடு மிக விரைவிலே இந்திய அரசாங்கம் வழங்கிய இந்த 10,000 வீட்டு திட்டத்தையும் நிறைவுக்கு கொண்டு வருவதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். இப்போ மக்கள் மத்தியில் ஒரு கேள்வி இருக்கின்றது. இப்போ இந்த அரசாங்கத்தின் கீழும் ஆட்சி காலம் முடியும் வரை இந்த வீடமைப்பு திட்டங்களை செய்கின்றோம் என்று இழுபறி நிலையாக எடுத்து செல்வார்களா என்ற ஒரு கேள்வியும் சிலர் மத்தியில் இருக்கின்றது. இலடியல்சான் அவர்களே, உங்களுக்கு தெரியும் நாங்கள் எங்களுடைய பயணங்களை எங்களுடைய திட்டங்களை மிக வேகமாக செய்து கொண்டிருக்க வேளையில தான் இந்த டித்வா புயல் மிகப்பெரிய தடையாக இருந்தது. எனினும் அந்த சவால்களுக்கு முகம் கொடுத்து நாங்கள் அடுத்த கட்டத்திலே நாங்கள் இறங்கியிருக்கிறோம். எது எவ்வாறு எனினும் தடைகளை தகர்த்தெறிந்து எங்களுடைய அரசாங்கத்தினுடைய அபிவிருத்தி பணிகளை தடையின்றி மக்களுக்கு கொண்டு செல்வதற்கு நாங்கள் மிக கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறோம். அத்துடன் உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களிலே அதாவது இந்த அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு மேல் தேயிலை தொழிற்சாலையிலே தங்க வைக்கப்பட்டிருந்த மக்களுக்கு இலங்கை அரசாங்கத்தினுடைய முழு நிதியினாலும் கபரக்கலை பூனாகலை தோட்டத்திலே 50 வீடுகளை நாங்கள் நிர்மாணம் செய்து அதனுடைய பணிகள் தற்பொழுது நிறைவு பெற்றிருக்கின்றன. மிக விரைவில் அந்த வீடுகளை அந்த மக்களுக்கு நாங்கள் கையளிக்க இருக்கிறோம். மிகவும் சிறப்பான ஒரு வீட்டு திட்டம். இலங்கையிலே இதுவரை அமைக்கப்பட்ட மலையக பகுதியிலே வீடமைப்பு திட்டங்களிலே ஒரு முன்மாதிரியாக சிறப்பான ஒரு வீட்டு திட்டத்தை நாங்கள் அந்த மக்களுக்கு கையெழுத்து கொடுக்கிறோம். அதன் அடிப்படையில் தான் இதன் பின்பு கட்டப்படுகின்ற வீடுகள் தரமாகவும் சிறப்பான ஒரு சூழலிலே அந்த மக்களுக்கு கையளிக்கப்பட இருக்கிறது. மேலும் ஸ்மார்ட் வகுப்பறை 60 பாடசாலைகளை தெரிவு செய்து நாங்கள் ஸ்மார்ட் வகுப்பறையை நாங்கள் மலையக பாடசாலை தெரிவு செய்திருக்கிறோம். அந்த ஸ்மார்ட் வகுப்பறைகளும் மிக விரைவிலே திறந்து வைத்து மாணவர்கள் பயனுக்கு விடப்பட இருக்கின்றன. மற்றும் ஒரு முக்கிய விடயம் தான் இந்திய துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இலங்கைக்கு விஜயம் செய்திருந்தார், வருகை தந்திருந்தார். நீங்களும் ராகலையில் வைத்தவரை வரவேற்றிருந்தீர்கள், நுவரெலியாவில் வைத்து அந்த நிகழ்வுகளை நாங்கள் பார்த்தோம். இந்த விஜயத்தின் போது பேசப்பட்ட மிக முக்கியமான ஒரு விடயம் தான் OCI திட்டம். இப்போ இந்த திட்டம் சம்பந்தமா ஒரு சர்ச்சை இருக்கிறது. காரணம் தமிழ் முற்போக்கு கூட்டணியினர், மனோ கணேசன் தலைமையிலான தமிழ் முற்போக்கு கூட்டணியினர் அவர்களுடைய பேச்சுவார்த்தைக்கு பிறகுதான் இந்திய துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த OCI திட்டத்தை நாங்கள் அமுல்படுத்த தயாராகின்றோம், 6ஆம் தலைமுறையினர் வரை இதை நீடிக்கிறதுக்கு நாங்கள் எல்லாம் வழிவகைகளையும் நாங்கள் செய்வதற்கு தயாராகின்றோம் என்று சொன்னதை போல இத முழு கிரெடிட்ஸையும் தமிழ் முற்போக்கு கூட்டணி எடுத்துக்கொண்டிருப்பது எங்களுக்கு அவதானி கூடுதலாக இருக்கிறது. அப்போ உண்மை அப்ப அரசு தரப்பிலே நீங்கள் யாரும் இந்த சம்பந்தமாக பேசவில்லையா, அல்லது என்ன நடந்தது, அல்லது அவர் திட்டத்தோடு தான் வந்திருக்கின்றாரா, அது யாரும் முன்கூட்டியே இவர்கள் அறிந்து கொண்டார்களா, என்ன நடந்திருக்கிறது இந்த இடத்தில்? உண்மையிலே உங்களுக்கு தெரியும்
இந்தியா தேசத்திலே பிறந்த பல லட்சக்கணக்கான மக்கள் வெளிநாடுகளிலே வாழ்கின்றார்கள். அது பல நாடுகளிலே, அமெரிக்கா உட்பட எல்லா நாடுகளிலுமே இந்தியா வம்சாவளி மக்கள் வாழ்கின்றார்கள். எனவே இதுவரை காலமும் அந்த இந்தியா வெளிநாட்டு குடியுரிமை என்பது 4 தலைமுறைகளுக்கு, அதாவது அந்த ஒரு சென்றதிலிருந்து 4வது தலைமுறை வரையும் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. எனவே இது இலங்கையில் உள்ளவர்களுக்கு மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கின்ற எல்லா இந்தியா வம்சாவளி மக்களுக்கும் தான் இந்த 6ஆம் தலைமுறை வரை இந்த குடியுரிமை வழங்குவதற்கு அவர்கள் அந்த குடியுரிமை ஓசிஐ வழங்குவதற்கு அவர்கள் தீர்மானித்திருக்கிறார்கள். எனவே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அரசியல் விடயங்கள் இருக்கலாம், யார் வேணும் எதுவும் கூறிக்கொள்ளலாம். எனவே இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் இந்தியா நாட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் இந்திய அரசாங்கத்துக்கும் மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். யார் குத்தினாலும் என்ன, அரிசி வந்தாலும் சரி. அந்த விஷயத்தோடு இந்திய துணை ஜனாதிபதி இலங்கை வந்து சென்றதன் பிரதிபலன்கள் எப்படி இருக்க போகின்றது? எதுவும் புது விடயங்கள் எதுவும் உள்ளடங்குகின்றதா? அவர்கள் இந்த ஓசிஐ திட்டத்தை பற்றி அறிவித்திருந்தால் அதுக்கு மேலதிகமாக உங்களுக்கு தெரியும், தோட்ட தொழிலாளர் பிள்ளைகளுக்காக வழங்கப்படுகின்ற புலமை பரிசு, அது மிக முக்கியமான ஒரு விடயம். அந்த புலமை பரிசு தொகையை பெற்றுக்கொள்ளும் மாணவர் தொகையும் அதிகரிக்கப்பட்டதோடு அந்த புலமை பரிசில் வழங்கும் தொகையும் பணத்தொகையும் அதிகரித்திருக்கிறார்கள். உண்மையிலே அது வரவேற்கத்தக்க விடயங்கள். இது தொடர்பாக நூரெலியாவிலே நான் எங்களுடைய துணை ஜனாதிபதி அவருடன் பேசிய பொழுது நான் கூறினேன், இந்த வீட்டு திட்டத்தை இன்னும் நீங்கள் அதிகரித்து தர வேண்டும் என்று என்ன உடனடியாக கூறினால், அதற்கான கோரிக்கையை நீங்கள் முன்வையுங்கள், நாங்கள் காணிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், அந்த மக்களுக்கு வீடுகளை கட்டி கொடுப்பதை நாங்கள் எப்பயும் இந்தியா தயாராக இருக்கிறது என்பதையும் கூறினார். அது மட்டுமல்லாது கால்நடை வளர்ப்பு நான் கூறினேன், விசேஷமாக நூரெலியா போன்ற பிரதேசங்களிலே மக்களுடைய வருமானத்திற்கு, அவருடைய வருவாய்க்கு இந்த கால்நடை வளர்ப்பு என்பது மிக முக்கியமானது ஒன்று என்று கூறிய பொழுது அவர் கூறினார், இது தொடர்பாக நீங்கள் ஒரு செயல் திட்டத்தை தயாரித்து எங்களுக்கு அனுப்புங்கள். நிச்சயமாக பாரத பிரதமரோட இது சம்பந்தமாக கலந்துரையாடி மலையக மக்களுக்கு பொருளாதாரத்தை மேம்படுவதற்காக இந்த கால்நடை வளர்ப்பு திட்டத்தை சரியான முறையில் மேற்கொள்ளலாம் என்றும் அவர் எங்களுக்கு கூறி சென்றிருந்தார். அதே போல கல்வி தொடர்பான சில விடயங்களை நாங்கள் பேசியிருந்தோம். எனவே தொடர்ச்சியாக மலையக பகுதிகளுக்கு கல்வி நடவடிக்கைகளை அதனுடைய அபிவிருத்தி செய்வதற்கு தொடர்ச்சியாக இந்திய அரசாங்கம் உதவிகளை வழங்கும் என்பதையும் அவர் கூறியிருந்தார். ஸோ அவருடைய வருகையானது ஒரு மிக முக்கியமானதற்கு சில திட்டங்கள். அது மட்டுமல்ல, உங்களுக்கு தெரியும், இலங்கை இந்தியா என்பது இன்று நேற்றல்ல, வரலாற்று காலம் தொடக்கம் ஒரு உறவில் இருக்கிற நாடு. எனவே எங்களுடைய அரசாங்கம் வந்த பின்பு நாங்கள் நெருங்கிய உறவோடு இந்தியாவோடு இருக்கின்றோம். எனவே பல்வேறுபட்ட எங்களுக்கு பொருளாதார சிக்கல் ஏற்படுகின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலுமே ஒரு அண்ணனாக வந்து எங்களுக்கு கை நீட்டுவது இந்தியா தான். அது சுனாமியா இருக்கலாம், டித்வாவாக இருக்கலாம், எல்லா நேரத்திலும் எங்களுக்கு ஒரு நண்பனாகவும் ஒரு பக்கத்து உறவினர் என்ற வகையிலே இந்திய அரசாங்கம் எங்களுக்கு கை கொடுத்திருப்பது உண்மையிலே இந்திய நாட்டு மக்களுக்கும் இந்திய நாட்டு ஆட்சியாளர்களுக்கும் நாங்கள் மனமார்ந்த நன்றியை கூறிக்கொள்வதிலே நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். பிரதியமைச்சர் அவர்களே, இப்போ இப்படி ஒரு விஷயம் இருக்கு, எதிர்கட்சியினர், இலங்கையின் அரசியல் இருக்கின்ற எதிர் தரப்பினர் இப்போ அனைவருமே ஒன்றாக மீண்டும் கூட்டு சேர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆங்காங்கே ரகசிய சந்திப்புகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஒன்றிணைந்த எதிர்கட்சியாக ஏதோ ஒரு மாற்றத்தை நோக்கி அவர்கள் அனைவரும் தயாராகி கொண்டிருப்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது. இது அரசாங்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக அமையுமா? டில்சன் அவர்களே, உங்களுக்கு தெரியும், நாங்கள் தற்பொழுது எங்களுடைய ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க அவர்கள் ஒரு நேர்மையான ஆட்சியை, ஒரு நேர்மையான பாதையில நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். எனவே ஒரு நாட்டுக்கு எதிர்க்கட்சி என்பது இன்றியமையாதது. எனவே எதிர்க்கட்சிக்கான காத்திரமான பணிகளை மேற்கொள்ள வேண்டும். ஆனால் எங்கள் நாட்டிலே அவ்வாறான ஒரு காத்திரமான ஒரு எதிர்க்கட்சி இல்லை என்பது உண்மையிலே வேதனைக்குரிய விடயமாக இருக்கிறது. யார் எதை சொன்னாலும், யார் என்ன குறை கூறினாலும் மக்கள் எங்கள் மீது நம்பிக்கை வைத்துதான் எங்களுக்கு வாக்களித்தார்கள். எனவே நாங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு கூறியிருந்தோம், வளமான நாடு அழகான வாழ்க்கை. எனவே வளமான நாட்டை உருவாக்கி அனைத்து மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெற்றுக் கொடுப்பதற்காகத்தான் ஜனாதிபதி முதல் நாங்கள் அனைவரும் கடுமையாக உழைக்கின்றோம். நிச்சயமாக எங்களுடைய காலகட்டத்திலே இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் ஒரு புதிய ஒரு வாழ்க்கையை நாங்கள் உருவாக்கி கொடுப்பதுதான் எங்களுடைய
குறிக்கோளாக இருக்கிறது. அரசு தரப்பில் இப்படி சொன்னாலும், ஆனால் எதிர்த்தரப்பில் குறிப்பிடுகிறார்கள், எதிர்கட்சியினருடைய அழுத்தம் காரணமாகத்தான் அரசாங்கத்தில் இருக்கின்ற பலர் பதவி விலகுவதற்கு காரணமாக இருக்கின்றது. உதாரணமாக மின்சக்தி அமைச்சர் குமார ஜெயக்குடி அவர்கள், அவர் பதவி விலகியதும் எதிர்த்தரப்பினருடைய அந்த அரசியல், அவர்கள் செய்த அரசியல், அவர்கள் முன்வைத்த ஆதாரங்கள், அவர்கள் சுமத்திய குற்றச்சாட்டுகள் தான் காரணம். அந்த அழுத்தம் தாங்க முடியாமல் தான் ஜனாதிபதி அன்ரு குமார திசாநாயக்க அமைச்சர் குமார ஜெயக்குடி பதவி விலகுமாறு சொல்லி இருக்கின்றார் என்று எதிர்த்தரப்பிலிருந்து சொல்லப்படுகின்றது. டில்சான், நாங்கள் எந்த விதமான எதிர்கட்சிகளுடைய கோரிக்கைகளுக்கும் நாங்கள் அவர்களுடைய கபட நாடகத்தை நாங்கள் புரிந்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலே இன்றைக்கு எதிர்கட்சிக்கு தேவை, நாட்டில் மக்கள் நிம்மதியாக இருக்கக்கூடாது, நாட்டிலே பல வரிசைகள் ஏற்பட வேண்டும், மீண்டும் பொருளாதார சிக்கல் வர வேண்டும். எனவே அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மீண்டும் ஒரு ஆட்சி கவிழில் ஈடுபட்டு மீண்டும் இவர்கள் ஆட்சிக்கு வந்து நாட்டிலே மறுபடி அந்த ஊழல் மிக்க ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய திட்டமாக இருக்குது. இதற்கு இந்த ஆட்சியாளர்கள் நாங்களும் நாட்டு மக்களும் ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டார்கள். தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள். எனவே அவர்கள் என்ன கூறினாலும் என்ன செய்தாலும் நாங்கள் நாட்டுக்காக ஒரு நீதியான ஒரு நிலையான ஆட்சியை நாங்கள் கொண்டு செல்கின்றோம். எனவே அதில் எந்த விதமான மாற்றங்களுக்கும் இடமில்லை. எனவே நாங்கள் செய்கின்ற நல்ல காரியங்களை விமர்சிக்கும் இவர்கள் கடந்த காலத்தில் இவர்கள் என்ன செய்தார்கள் என்பது நாட்டு மக்களுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியும். எனவே எதிர்க்கட்சிகளுடைய கருத்துக்களுக்கு நாங்கள் அவர்களுக்கு பதிலளித்து காலத்தை கடத்துவதை விட மக்கள் எங்களுக்காக எதுக்கு வாக்களித்திருக்கிறார்களோ அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதிலே நாங்கள் அதிகமான கரிசனை செலுத்துகிறோம் என்பதையும் நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். கடந்த 21ஆம் தேதி தான் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்று 7 வருட நிறைவு நிகழ்வுகள் இடம்பெற்றது. ஆகவே அன்றைய தினமும் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்கள் கேட்பது, இந்த அரசாங்கத்தில் விசாரணைகள் இடம்பெறுகின்றது, இந்த விசாரணைகளிலிருந்து உடனடியாக ஒரு நீதி வேண்டும், இதன் பின்னணியில் இருந்து அந்த அரசியல் சூழ்ச்சிகளில் ஈடுபட்டவர்கள் பிரதான சூத்திரதாரி யார் என்பது அடையாளப்படுத்தப்பட்டு சட்டத்தின் முன் அவர்கள் நிறுத்தப்பட வேண்டும், இதை அரசியல் லாபமாக பயன்படுத்தி கொண்டு அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றியவர்கள் தண்டனை உட்படுத்தப்பட வேண்டும் என்று இன்னமும் மக்கள் கோரிக்கை வைக்கின்றார்கள். என்ன நடக்கும் இந்த ஆட்சி அதிகாரம்? உண்மையிலே இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக கடந்த ஆட்சியிலே 3 ஜனாதிபதிகள் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதிகள் இருந்திருக்கிறார்கள். இவருடைய ஆட்சி கால பகுதியிலே இந்த விசாரணை சரியான முறையிலே முன்னெடுத்து செல்லப்படவில்லை. சில சாட்சியங்கள் மறைக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் சிலரை காப்பாற்றியிருக்கிறார்கள். எனவே இந்த நாட்டிலே இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் என்பது மூவின மக்களையும் பாதிக்கப்பட்ட ஒட்டுமொத்த இலங்கையரையும் பாதிப்படைய செய்த ஒரு தாக்குதல். ஒரு பக்கம் முஸ்லிம்களை ஒரு இனவாதியாக காட்ட முற்பட்டார்கள். அதே போல கிறிஸ்தவ மக்களும் அதிக அளவு இதில் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். எனவே இந்த மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பது மாற்று கருத்துக்கு இடமில்லை. எனவே நாங்கள் ஆட்சிக்கு வந்த பின்புதான் இந்த விசாரணையை சரியான திசையிலே நாங்கள் கொண்டு செல்கின்றோம். அதனால்தான் இன்று பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தொட முடியாதவர்களை எந்த விதமான அச்சமின்றி நாங்கள் நீதிக்கு முன் கொண்டு வந்திருக்கிறோம். விசாரணைகள் சரியான முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. மிக விரைவிலே இந்த விசாரணைகள் நிறைவுக்கு கொண்டு வரப்பட்டு யார் இதனுடைய சூத்திரதாரி என்பதை நாங்கள் நாட்டுக்கு வெளிக்காட்டுவோம். அதை விட்டுவிட்டு இன்று ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் கடந்த காலத்தில் இருந்தவர் ஒவ்வொரு இனவாதிகளும் ஒவ்வொரு புத்தகத்தை எழுதி அந்த மக்களை மீண்டும் மீண்டும் துன்பத்துக்குள்ளாகின்ற இனவாதத்தை பரப்புகின்ற ஒரு செயல்பாடுகளில் ஈடுபடுகின்றார்கள். எனவே இவ்வாறான ஒரு கேவலமான அரசியல் செய்கின்ற அரசியல்வாதி உலகத்திலே இருப்பது எமது நாட்டில்தான். அந்த மக்களுக்கு உண்மையிலே நீதி கிடைக்க வேண்டும், அந்த மக்களுக்கு ஒரு மன அமைதி கிடைக்க வேண்டும் அல்ல இவர்கள் நோக்கம். மீண்டும் மீண்டும் அதை பல திசைகளுக்கு கொண்டு சென்று அந்த மக்களை வதைக்கின்ற செயல்பாடுகளை தான் ஈடுபடுகின்றார்கள். எனவே நாங்கள் அவ்வாறல்ல, ஒரு பொறுப்பு வாய்ந்த அரசாங்கம் என்ற வகையிலே விசாரணையை சரியான முறையிலே கொண்டு சென்று அந்த மக்களுக்கு நீதியை மிக விரைவிலே பெற்றுக் கொடுப்பது தான் தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. நீங்கள் இந்த புத்தகம் எழுதியது சம்பந்தமாக குறிப்பிட்டிருந்தீர்கள். இந்த புத்தகம் எழுதிய ஒருவர் தான் உதய கம்மன் பில. பார்லிமெண்டத்திலும் இல்லை, வெளியே இருந்து கொண்டு பல விடயங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார். இருப்பினும் ஒரு விஷயத்தை சொல்கிறார், இன்னும் 300 பேர் சஹரா நசீமால் பயிற்றப்பட்ட 300 பேர் இந்த இலங்கையில் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வருட கண்டி எஸ்எல பெரேராவிற்கு இந்த 300 பேரும் ஒரு தாக்குதலை, பயங்கரவாத தாக்குதலை நடத்த திட்டம் இருக்கின்றது. நடந்த பின்னர் என்னை கேட்க வேண்டாம், அதற்கு முன்பதாக இலங்கையின் புலனாய்வு துறையினர் கண்டுபிடித்து ஒரு சட்ட நடவடிக்கையை மேற்கொள்ளுங்கள், பாதுகாப்பை உறுதிப்படுத்துங்கள் என்று உதயகமன் பில குறிப்பிடுகின்றார். என்ன கதை இது? இது ஒரு மீண்டும் அச்சுறுத்தலான ஒரு கதையாக இருக்கின்றது. உண்மையிலே இந்த உயிர்த்த
ஞாயிறு தாக்குதலானது ஒரு அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக அப்பாவிகளை பலி கொடுத்த ஒரு துயர சம்பவம். எனவே இவ்வாறான நீங்கள் பெயர் குறிப்பிட்ட இவ்வாறான இனவாதிகள் மூலமாகத்தான் உண்மையிலே இவ்வாறான சதித்திட்டங்கள் தீட்டப்படுகின்ற ஒரு சந்தேகமும் இருக்கிறது. ஏனென்றால் இவர்களுக்கு தேவை ஒரு அமைதியான நாடு அல்ல, நாடு கொந்தளிப்பில் இருக்க வேண்டும். மக்கள் இன மத மொழி என்ற வேறுபாட்டால் மக்கள் எப்போதும் பிரிந்திருக்க வேண்டும். அப்போதுதான் இனவாதத்தை பேசிக்கொண்டு இவர்களுக்கு ஆட்சிக்கு வர முடியும். எனவே இவர்கள் இல்லாத கதையை உருவாக்கி நாட்டிலே கொந்தளிப்பை உருவாக்கி ஆட்சியை கைப்பற்றுவதற்கு இவர்கள் பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் ஒன்றை கூறுகிறோம், மீண்டும் இந்த நாட்டிலே எக்காரணம் கொண்டும் இனவாதம் தலை தூக்குவதற்கு ஒருபோதும் நாங்கள் இடமளிக்க மாட்டோம். அது எந்த விதமான இனவாதமாக இருக்கலாம், சிங்கள இனவாதமாக இருக்கலாம், தமிழ் இனவாதமாக இருக்கலாம், முஸ்லிம் இனவாதம் இருக்கலாம். அது தலை தூக்குகின்ற பொழுதே அதற்கு சரியான பதிலடி கொடுத்து அதை இல்லாமல் செய்து நாட்டிலே சாந்தியும் சமாதானத்தையும் உருவாக்குகின்ற மிகப்பெரிய கடமையை நாங்கள் செய்திருக்கிறோம். ஆகவே இன்று எங்களுடைய நேருக்கு நேர்காணல் நிகழ்ச்சியினூடாக இணைந்து கொண்டு மக்களுடைய கேள்விகளுக்கு பதில் வழங்கிய பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். உண்மையிலே இவ்வாறான நேரத்திலே எங்களுடைய கருத்துக்களை மக்களுக்கு கொண்டு செல்வதிலே லங்காஸ்ரீ நிறுவனத்திற்கும் ஊடகவியலாளர் டில்சான் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்தும் லங்காஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். மற்றும் ஒரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியினூடாக சந்திக்கலாம். ஒளிப்பதிவாளர் விஜயகுமாருடன் நான் டில்ஷான் வின்சன். நன்றி, வணக்கம். துர்கா லட்சுமி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலமாக சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாளில் தீர்வு.